Hello guys, நம்ம பார்க்குற டாபிக் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ரிலேட்டிங் கேஷுவல் பர்சன். ஓகேங்களா, கேஷுவல் டேக்ஸில் பர்சன் நம்ம என்ன யார் முன்னாடி பார்த்துருப்போம். அதாவது ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வந்திருப்பார். வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக ஒரு ஒகேஷனலாக வந்திருப்பார். ஓகேங்களா, அவர் வந்து ஜிஎஸ்டிக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் அந்த பிஸ்னஸை பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அப்படி பண்ணுறது பேர் தான் அப்படி பண்ணுறவங்க தான் கேஷுவல் டேக்ஸில் பர்சன் பேசியாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி பண்ணுறவங்க முதல்ல பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு காமனாக பார்த்துட்டு அப்புறம் என்னென்ன ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்தவரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா கேஷுவல் டேக்ஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா அவர் கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, ஸோ ரெக்கவர்டு ரெஜிஸ்டர் அந்த ஜிஎஸ்டின்னு அவங்க ஜிஎஸ்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். இப்போ அந்த ஆக்டிவிட்டீஸ் அந்த ஒகேஷனல் டெம்பரவரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக வருவாங்க, ஒகேஷனலாக வருவாங்க. இப்போ நம்ம சொன்னோம். ஓகேங்களா, இவங்க வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் 1 வந்து இவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். 5 days பீரியட் கம்பல்சரி பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு 5 நாள் முன்னாடியே வந்து பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி. ஓகேங்களா, அதாவது எந்த ஸ்டேட்டில் பண்ண போகிறாங்களோ எந்த யூனியன் டெரிட்டரி பண்ண போகிறாங்களோ அங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா, விச் மீன்ஸ் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா மாதிரி சொல்லிட்டு எங்கே அவங்க பிஸ்னஸ் பண்ண போகிறாங்களோ அங்கே ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ வேலிடிட்டி பீரியட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 90 days சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நாட் எக்ஸீடிங் 90 days, 90 daysக்குள்ளே 90 days தாண்டி இருக்கக்கூடாதுன்றாங்க. பட் இன் சம் கேசஸ் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படுதுன்னா அடிஷனல் 90 days அப்பான் அப்ரூவல் பை த டேக்ஸ் அத்தாரிட்டி அப்ரூவ் வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா 90 days இருந்துக்கலாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டேக்ஸ் பற்றி இதான் வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டேக்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ரெக்யூட் மேக் அட்வான்ஸ் டேக்ஸ் டெபாசிட் ஃபார் த எஸ்டிமேட்டட் டேக்ஸ் லைபிலிட்டி பீரியட் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது அவங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போதே அவங்க பிஸ்னஸ் எவ்வளோ, அவங்க எவ்வளோக்கு அந்த சைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அலோகேட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து அசஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் இவ்வளோ கட்டணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பிகாஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்களோட கவர்மெண்டோட சேஃப்டி பர்பஸ் சொல்லலாம், இல்லை அது ஒரு அதான் அது சேஃப்டி மெஷர் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் லிபிலிட்டி சொல்லிட்டு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு அதில் வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெபாசிட் இஸ் மேடு. ஓகேங்களா, டெபாசிட் பண்ணிட்டு டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் யூசிங் ஃபார்ம் ஜிஎஸ்டி, அதாவது ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அந்த பண்ணும்போது அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அட்வான்ஸ் டேக்ஸை வாங்கிறாங்க. ஓகேங்களா, பிகாஸ் அவங்க வந்து அவங்க ஏமாற்றிடக்கூடாது, ஃப்ராட் எதுவும் பண்ணுறக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ரீசனுக்காக இந்த ஒரு இது பண்ணுறாங்கன்னு சொல்லலாம், ஒரு செக்யூரிட்டி மெஷருக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பேமெண்ட். ஸோ டேக்ஸ் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஷுவல் டேக்ஸ் பர்சன்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு டேக்ஸ் ஆன் தி சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் அப்ளைபிள் ஜிஎஸ்டிஎஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்போங்க கிட்ட ஒருத்தவங்க வந்து ஒரு மசாஜ் மிஷின் எடுத்துகிட்டு வராங்க. அவங்க வந்து இந்தியாவில் யாரோ ஒருத்தருக்கு ஒரு பெரிய பணக்கார யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணதுக்காக வராங்க வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஜிஎஸ்டி ரேட் என்னவோ அந்த ஜிஎஸ்டி ரேட்டு தான் அவங்க அதுக்கு போட்டு ஆக்சுவலாக எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் ஒரு நார்மல் காமன் பர்சன் இந்தியன் எப்படி பண்ணுறாங்களோ அதே ஜிஎஸ்டி ரேட் தான் அவங்களுக்கும் அப்ளை. ஓகேங்களா, ஸோ டேக்ஸ் ரேட் ஃபஸ்ட்டு டிஸ்சார்ஜ் யூட்டிலைஸ் மீது அட்வான்ஸ் டேக்ஸ் டெபாசிட். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அட்வான்ஸாக டேக்ஸ் கட்டாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து அவங்க டேக்ஸ் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஓகே, யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அடிஷனல் டேக்ஸ் லைபிலிட்டி பே த்ரூ த ஜிஎஸ்டி டிஆர்சி 03. அதாவது அவங்க வந்து அப்போ எக்ஸ்ட்ரா அவங்க டேக்ஸ் கட்டணும், எக்ஸ்ட்ரா வந்து அவங்க சர்வீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி டிஆர்சி ஃபார்ம் 03 வச்சு யூஸ் பண்ணி அவங்க அதை பே பண்ணலாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைலிங் ரிட்டர்ன். ஸோ டேக்ஸ் பேமெண்ட்டு ஃபைலிங் ரிட்டர்ன். ஸோ ஃபைலிங் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஸோ அது மஸ்ட் ஃபைல் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் பீரியட் ரெஜிஸ்ட்ரேஷன். அதான் ஓகேங்களா, அவங்க வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன் கண்டிப்பாக ஃபைல் பண்ணி ஆகணும் வித் இதே பீரியட். ஓகேங்களா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்ட அப்புறம் கண்டிப்பாக ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி தான் அவங்க கொடுத்த சர்வீஸ்க்காக. ஓகேங்களா, ஸோ தே ஆர் ரெக்வயர்ட் டு GSTR1. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா GSTR1 ஃபார்ம் கண்டிப்பாக கொடுத்தாங்க. அந்த GST1 வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் ஆஃப் அவுட்வர்ட் சப்ளைஸ், அவங்க எவ்வளோ சர்வீஸ் கொடுத்துருக்காங்க அந்த அவுட்வர்ட் சப்ளை இருக்குது அந்த டீடைல்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா GSTR3B. ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா சம்மரி ஆஃப் ரிட்டர்ன். ஓகேங்களா, ஸோ அந்த ரிட்டர்ன் அவங்க பண்ணதில் சம்மரி அதை பற்றி சம்மரி கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ அது வந்து அதர் அப்ளைபிள் ரிட்டர்ன்ஸ் இன்கேஸ் வந்து வேறு எதாவது அவங்க ஃபைல் பண்ணி ஆகணும், உங்கள் பிஸ்னஸ் ஸ்பெசிஃபை நீங்கள் பண்ணியோன்னா அதை அவங்க கொடுத்தாங்க. ஓகேங்களா, ஸோ அதர் ஸ்பெசிஃபை ரிட்டர்ன்ஸ் ப்ரிஸ்கிரைப் டைம்லைன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கப்பட்ட டைம்லைனுக்குள்ளே கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே அவங்க பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட். ஸோ கேஷுவல் டேக்ஸ் பர்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் எலிஜிபிள் டு கிளைம் இன்புட் டேக்ஸ் கிரெடிட். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை கிளைம் பண்ண முடியாது. ஃபார் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் குட்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அவங்க கேபிட்டல் குட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த மசாஜ் மிஷின் சொன்னீங்களா, ஸோ மசாஜ் மிஷின் தான் அவங்க அங்கேருந்தே எடுத்துகிட்டு வந்தாலும் இல்லை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தால் கஸ்டம் கட்டுவாங்க. ஸோ அது வேறு கான்செப்ட் அதை விட்டுருங்க. இன்கேஸ் அவங்க இங்கே வந்து ஒரு கேபிட்டல் குட்ஸை வாங்குறாங்க, அந்த அவங்க மசாஜ் பண்ணுறதுக்கு மிஷின் இங்கே தான் வாங்குறாங்கன்னா அதுக்கு வேறு ஜிஎஸ்டி வந்து அதுக்கு வேறு இன்புட் ஜிஎஸ்டி வந்து இங்கே எடுத்து கிளைம் பண்ணிக்க முடியாது. பட் இதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மசாஜுக்கு வாங்குற அந்த ஆயில் இல்லை வேறு எதாவது சின்ன சின்ன அந்த மசாஜ் பண்ணுற ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மீன்ஸ் அந்த ஒரு பிஸ்னஸ் நடக்கிற இடத்துல தேவைப்படுற சின்ன சின்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வேறு ஜிஎஸ்டியும் கிளைம் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ கிளைம் ஐடிசி டேக்ஸஸ் பே எடுத்துகிட்டு இன்வர்ட் சப்ளைஸ் அவங்க சப்ளைஸ் வந்து வாங்குறாங்க வச்சிங்களேன். ஸோ அது மூலம் ஒரு ஜிஎஸ்டியும் கிளைம் பண்ண சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ டியூரிங் த பீரியட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் நடக்கிற பீரியடில் சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படிஞ்சு மதிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ கம்ப்ளைண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ்
as a regular tax base GST law என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணி மதிச்சாங்கன்னு சொல்கிறாங்களா. ஸோ they must maintain proper records of transaction invoices and other relevant documents. அவங்க வந்து கண்டிப்பாக என்னென்ன ட்ரான்சாக்ஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு அது டாக்குமெண்ட் மெயின்டைன் பண்ணி ஆகணும், அப்புறம் இன்வெஸ்ட் மெயின்டைன் பண்ணி ஆகணுன்றாங்க. ஓகேங்களா. அது ரிலவெண்ட் டாக்குமெண்ட் அதான் டாக்குமெண்ட் தேவைப்பட்டு அந்த டாக்குமெண்ட் வச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் இது ஜிஎஸ்டி ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் டைம் தான் பெனால்ட்டி ஃபார் நான் கம்ப்ளைண்ட்ஸ். இன்கேஸ் அவங்க வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மதிக்கல மீறிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நடக்குது அதே ரூல்ஸ் தான். ஓகேங்களா. அதே மாதிரி பெனால்ட்டி போடுவாங்க. ஓகேங்களா. சேம் தான். ஸோ ஃபைல் டு கம்ப்ளைண்ட் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளைண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் இன்கேஸ் வந்து கம்ப்ளைண்ட் ஆகலை, அவங்க வந்து ஃபைல் தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிங்களேன், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி தவறிட்டாங்கன்னா அட்ராக்ட் பெனாலிட்டிஸ் அண்ட் லீகல் கான்சிக்வன்ஸ் அண்டர் ஜிஎஸ்டி லா படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெனால்ட்டி போடப்படும். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா லீகல் கான்சிக்வன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த வெயிட் பண்ணுறேன். அது உங்களுக்கு பெறுவது உங்கள் பாலா.